காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னு விட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணிச்சா. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட, நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துராத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும் போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? போப்பா. அட, நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்ல இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாசப்பூல் வச்சு புடி. முடியாது.